அண்ணன் மகாலிங்கத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு நல்ல ஒரு தலைமைக்கு எங்கு சென்றாலும் ஒரு தலைமை பொறுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை உருவாக்கி கொண்டவர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஆக்சுவலாக அவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஏவிசி காலேஜில் படித்ததா ஒரு ஞாபகம் எனக்கு. அவர் பிஎஸ்சியோ பியூசியோ வாழப்பாடி ராமமூர்த்தியோட கிளாஸ்மேட்டு. காங்கிரஸில் முக்கியமான தலைவர்களோட நேரடியாக நல்ல பழக்கம் உள்ளவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் அங்கே ஹாஸ்டல் சேர்மனாக இருந்து ஹாஸ்டல் செக்ரட்டரிம்பாங்க, அந்தமாரி ஏதோ இருந்து. அப்போ எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியார்னா உழவர் உழைப்பாளர் கட்சி என்று ஒன்று ஆரம்பித்து 30 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் அவரும் மாணிக்கவேல் நாயக்கரும் 30 எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சு, காமராஜர் ஆட்சிக்கு வரணும்னாலே எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி தன்னுடைய 30 சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு கொடுத்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற நிலையில் அன்னைக்கு அவரும் ராமசாமி படையாச்சியார் ஏன் ஆதரவு கொடுத்தாரு காமராஜருக்குன்னா, அவர் தன்னுடைய சொத்தை விற்று தான் செலவு பண்ணி 30 பேரையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் மேற்கொண்டு தேர்தலில் நிற்கிறதுக்கு முடியாது. இவர் ஆதரவு கொடுக்கலன்னா யாரும் ஆட்சி அமைக்க முடியலன்னு அடுத்த தேர்தலுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த நிலையில் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்து காமராஜரே எஸ்எஸ் ராமசாமி படையாச்சிக்கு உள்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அன்னைக்கு ஆட்சி அமைச்சதெல்லாம் வரலாறு உண்டு. அந்த எஸ்எஸ் ராமசாமி படையாச்சியை அண்ணாமலை பல்கலைக்கழக ஹாஸ்டலுக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சி கௌரவிச்சங்கிற கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காரு. அது அணியில் ஏகுண்டம் வந்தப்ப நான் போய் பார்த்தேன், பங்களாவில் இருந்தார். எங்கடா நீ இருக்க, என்னடா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டார். என்ன எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி ஒரு காலத்தில் பெரிய ஆளுமை, வன்னியர் சங்கம் அன்னைக்கு எப்படி ராமதாஸ் இருந்தாரோ அதை விட பெரிய ஆளுமையாக அவர் இருந்து அது காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சன்னு கேட்டதுனால அந்த அமைப்பு அப்படியே டைலூட் ஆகி போச்சு. 2வது முறை அப்புறம் எஸ்எஸ் ராமசாமி படையாச்சிக்கு கடலூர் தொகுதி கொடுக்கல, நெல்லிக்குப்பம்னு கொடுத்து அதையும் ஜெயிச்சார். ஆனால் ராமசாமி படையாச்சிக்கு பதவி கொடுக்கல காமராஜர், மாணிக்கவேல் நாயக்கர் கொடுத்தார், அவருடைய ரைவல். இது வந்து நான் படித்த வரலாறு. அந்த எஸ்எஸ் ராமசாமி படையாச்சி கூட நேரடியாக பழகி ஹாஸ்டல் டேவுக்கு கூப்பிட்ற அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு. அதேமாரி காமராஜர்கிட்டே நேரடியாக போய் போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு காமராஜர் போய் படிக்கிற வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொன்னார்லாம் கூட என்கிட்ட சொல்லுவார். நல்ல ஒரு ஆளுமையாக வர வேண்டியவர் தான். என்ன படார்னு கோவப்படுவார். அது நான் அடிக்கடி சொல்கிறது தான், உளவியல் ரீதியாக ஆற்றலாளர்கள் எல்லோருமே குணக்கேடர்கள். அளப்பரிய ஆற்றல் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் குணக்கேடர்களாகவும் இருப்பாங்க. படார்னு பேசிடுவார். அவர் பேசுகிற நியாயம் இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் பையன் ஒருத்தர் கார்பரேஷன் சென்னை இன்ஜினியராக இருக்கார், மருமக டிசிஎஸில் அமெரிக்காவில் இருக்காங்க. மருமகன் தான் கங்காசலம், எங்கள் மாமா கங்காசலம் பையனுக்கு கண்ணன் ஈபியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக செயற்பொழியாளராக இருக்கார். எல்லாம் இருந்தும் அவருடைய கடைசி காலம் ஒண்டியமாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் ஜெயங்கொண்டம் வீட்டில் இருந்தார். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு 2023 பிப்ரவரி கூட வன்னியர் கல்வி வளர்ச்சி கல்யாண மண்டபத்தில் தான் கடைசியாக வச்சேன். நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அது வைக்க முடியாமல் போச்சு. செங்குந்தரில் அசைவ உணவு சமைக்க முடியாதுன்னு அப்புறம் அந்த இடத்தான் மாற்றி வச்சேன். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் கூட வந்திருந்தார் அம்மாவோட. என்ன சில வருத்தங்கள் உண்டு, இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசு பற்றிக்கல. ஏதோ கடைசியாக ஒரு 6 மாதமாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், பார்க்க முடியாமல் போயிடுச்சு.
இன்றைக்கி மறைந்தாருங்கிறக்கும்போது எல்லாம் அவருடைய ஒரு பெரிய ஆளுமையாக வந்திருக்க வேண்டியவர். எம்ஏ படித்ததுக்கு அந்த காலத்துக்கே வேலையில் போயிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டார். ஆனால் டியூஷன் சென்டர் நல்லா நடத்துகிறாரு. நடத்தி ஜெயங்கொண்டர் கூட சபரிநாதன் டியூஷன் சென்டர்னு அதே எஸ்என்டிசி பேரில் நடத்தினார். எங்கள் அப்பாவுக்கு ஆத்மார்த்தமான ஒரு உறவாக இருந்தார். எங்கள் அப்பாவை சித்தப்பான்னு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது கூப்பிடுவார், பேசுவார். எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்ப எல்லா நிகழ்வுலையும் அவருடைய பேரை போட்டுருவோம். நாங்கள் கல்யாணத்துக்கு கூட போட்டிருந்தா அவர் என்னமோ வர முடியல அப்படின்னாரு. என்னென்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா ஆளுமைகளோடும் அவர் பழகி வாழ்ந்து ஒரு கல்யாண மண்டபம் தனித்து அதில் ரொம்ப சிரமப்பட்டார். கடைசியாக அந்த கல்யாண மண்டபத்தை ஏன்டா இவர் எடுத்து கட்டுறாரு, இதில் நிறைய பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிறார, சாதனை செய்வதற்காக வேதனையில் மாட்டிக்கொண்டாரோ அண்ணன் என்று கூட நான் நினைத்ததுண்டு. காலம் எவ்வளவோ மாற்றங்களை கொடுக்குது, எத்தனையோ நபர்களை சந்திக்கிறோம், இழக்கிறோம். இது தவிர்க்க முடியாத அவர் போதுமான 80 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்காரு. இன்சுலின்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் கடைசி வரையிலையும் களப்பணியில் இருந்தார் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி மறைஞ்சிட்டார். ஒரு பையன் சென்னையில் இருக்கார், மருமக வெளிநாட்டில் இருக்காங்க. எல்லாம் வரணும், நாளைக்கு தான் அடக்கம் பண்ணுவாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஒரு மனிதர் இருந்தார், இறந்தார், மறந்தார், மறைந்தாருங்கிற மாதிரி அவ்வளவுதான். நேற்று இருந்த மனிதர் இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான். இதுதான் இந்த உலகத்தினுடைய சிறப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படி எனக்கு இந்த செய்தியை கேட்டதுலேருந்து எங்கள் அப்பா அண்ணன் 2 பேரும் அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு கருத்து சொன்னால் அவர் ஏற்றுப்பார், அவர் ஒரு கருத்து சொன்னால் எங்கள் அப்பாவும் ஏற்றுப்பாங்க. 2 பேரும் எங்கள் அப்பாவை சித்தப்பான்னு ஒரு தனி இடத்த கொடுத்து வச்சுருந்தாங்க. பல்வேறு பிரச்சனைகளில் 2 பேரும் கலந்து பேசி செயல்படுவாங்க. எங்கள் அண்ணனுடைய படிப்புலேருந்து, எங்கள் அண்ணன் கல்யாணத்துலேருந்து, என்னுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட பேசி சொல்லிவிட்டு கரெக்ட் பண்ணிட்டு போனார். ஏதோ காலம் ஒரு சின்ன வருத்தம், ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் பேசலை. இருந்தாலும் தகவலாம் போட்டார், இப்படி இறந்து போவார் அப்படின்னு. நானும் வயசாகி இருக்கார், ஒண்டியமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு கொஞ்சம் இதாக தான் நினச்சேன். அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்வு நகுலன் சொன்ன, எழுத்தாளர் நகுலன் சொன்ன, இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம். இருந்தார், அவர் சிறந்த பணி செஞ்சார். கல்வி வளர்ச்சி கழகம் அது மூலமாக நிறைய பணிகள்லாம் செஞ்சார். ஆனால் அவர் என்ன உயரத்துக்கு போயிருக்கணுமோ அந்த உயரத்துக்கு போக முடியாதே மனிதர் மறைந்து போனார்னு தான். ஒரு அரசு பணிக்கு போயிருந்துருக்கலாம், காலேஜ் வாத்தியாராக இருந்திருக்க வேண்டியவர். அதுக்கான எல்லா தகுதியுமே அவருக்கு உண்டு. என்னமோ சொல்லுவாங்கள்ல, அதேமாரி எல்லாம் இருந்தும் அவர் பெரிய அளவில் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு வராமல் போனது அவருக்கும் வருத்தம் உண்டு. எனக்கும் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் ஜெயங்கொண்டம் வன்னியர் வள்ளிக்கழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. விஸ்வநாதன் எம்எல்ஏ 2 முறையோ 3 முறையோ இருந்தவர். அவர் உருவாக்கி வச்ச அந்த வன்னியர் கல்வி வளர்ச்சி கழகத்தை இவர் தான் எடுத்து இப்போ சிறப்பாக நடத்தி அதில் நிறைய குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சு இந்த கல்யாண மண்டபத்தை கட்டி, நான் கூட 2 தடவை 5000 10,000 டொனேஷன் கொடுத்தேன். என்னுடைய ஃபோட்டோலாம் கூட அங்கே வச்சுருக்காரு. அது இந்த கல்வி கழகம் இன்னுமே யார் எந்த அளவுக்கு எடுத்து நடத்துவாங்கன்னு தெரியல. கடைசியாக அந்த மண்டபத்தை அவர் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல தெளிவாக முடித்தார். ஆனால் அதில் ரொம்ப சிரமங்கள், பொருளாதார இடர்பாடுகள் நிறைய சந்தித்தார். இருந்தாலும் ஜெயங்கொண்டம் பகுதியில் கல்வி வளர்ச்சி வன்னியர்களுக்கு சிறந்த பணியாற்றி அவர் மறைந்திருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆழ்ந்த இரங்கல்கள், அஞ்சலிகள்.